மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டு என்னம்மா ஒரு உருட்டுறாங்க பார்த்தீங்களா? கடந்த ஆட்சி காலத்தில் இதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தான் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு மட்டும்தான் 9 லட்சம் பேருக்கு மட்டும்தான் நாங்கள் அதிகமாக வசூலிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதையும் சரிபார்க்கப்பட்டு திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். திருப்பி செலுத்தப்படாது. இது அவங்கக்கிட்ட வாங்கின காசு திருப்பி அவங்களுக்கு போகாது. இதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த அண்ணனுக்கு லோடு போனேன். அப்போ சொல்கிறாரு திருப்பிலாம் செலுத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ரீடிங்கில் கம்மியாக இருந்தால் கம்பல்சரி அவங்களுக்கு போயிடும். அதை கழிச்சிடுவாங்க. அது அதில் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதை கணக்கு சரிபார்க்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படும். அந்த நிர்மல்குமார் அவர் சொல்கிறது உண்மையாகவே சிரிப்பலைகள் தான் ஏற்படுது. திமுக ஆட்சி காலத்தில் ஏன் திமுகவை இழுக்கிறீங்க? உங்களோட ஆட்சி காலத்தில் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? மக்களுக்கு நான் இதை பண்ணேன். திமுக ஆட்சி காலத்தில் இருந்து இதில் விடுபட்டுருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.